வெல்கம் டு ரிஸ்லா ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை ரசம் எப்படி செய்யறது பார்க்கலாமா. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம். வதக்கி வச்சுருக்க பிரண்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். ரசம் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடாத பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகு, சீரகம், பிரண்டையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி, 2 தக்காளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை அதோடு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. ஃபைனலாக நம்ம மல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பிரண்டை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.